வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே யம்மியான ஒரு டெசர்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். டெண்டர் கோகோனட் மூஸ், அதாவது இளநீர் மூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெறும் மினிமம் இன்க்ரீடியன்ட் தான் தேவை. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப யம்மியான ஒரு டெசர்ட் நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் இந்த மாதிரி எலசான தேங்காய் எடுத்து வச்சுக்கணும். ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இளநியாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து அதுலேருந்து இந்த தேங்காவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த தோல்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் தேங்காவை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தோலோடு சேர்த்து நம்ம அரைக்கும் போது அது லைட்டாக ஒரு கசப்பு ஃப்ளேவர் வந்துடும். இப்போது இந்த தேங்காவை ஒரு மிக்சியில் மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்த ஒரு பவுலில் ஒரு கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுறதுல தான் நம்ம மூஸோட டெக்ஸ்சரே இருக்குது. இது நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பீக்ஸ் வர மாதிரி இதை பீட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறமா இதில் அரை கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா திருப்பி பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பீட் பண்ணும் போது கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக வரல அப்படின்னா இதை மூடி ஒரு 1 hour இல்லாட்டி 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. உள்ளே ஃப்ரீசரில் வைக்கணும்னு இல்லை, நல்லா கூலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்துடும். இப்போது ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு மூஸ் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். நான் இன்றைக்கி ஜெலட்டின், சைனா கிராஸ் எதுவுமே நான் சேர்க்கல. அதெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். எனக்கு அந்த மாதிரி இன்றைக்கி வேணாம். மூஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறனால அதெல்லாம் சேர்க்காமல் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதை லெவல் பண்ணி விட்டுருங்க. இளநீர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிஷ் பண்ணிங்கனாலும் அதில் பனங்கல்கண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதில் நான் பனங்கல்கண்டை பொடி பண்ணி நடுவில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பவுடர் பண்ணியும் நீங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட தூவி விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரெண்டுமே பண்ணி காட்டுறேன். இதில் நான் சென்டரில் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இதை ஏதாவது ஒரு பாலித்தீன் ஷீட் போட்டு கவர் பண்ணி ஒரு 2 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ 2 hours கழித்து நான் அதை எடுத்துட்டேன். சூப்பராக இது செட் ஆகிருக்கு. இது மேலே நான் இப்போ பனங்கல்கண்டு சும்மா தூவி விட்டுருக்கேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.